திருவள்ளூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தமிழரசி சென்ற கார் மீது எம்சான் ஏற்றிச் சென்ற லாரி மோதிய நிலையில் அவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, என்ன நடந்தது? முழுமையான விவரம். வணக்கம். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தமிழரசி உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு சம்பந்தமாக ஆஜராக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் நகராட்சி அருகே எம்சான் ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்த கனரக லாரி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி சென்ற காரின் மீது வலதுபுறமாக பலமாக மோதியது. இதில் சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் கால் பலமாக மோதி சேதமடைந்த நிலையில் காரில் அமர்ந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் தமிழரசி காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவள்ளூர் நகர காவல் நிலைய போலீசார் எம்சான் ஏற்றி வந்த லாரி மற்றும் விபத்துக்குள்ளான கார் இரண்டையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் குவாரிகள் மற்றும் எம்சான் லாரிகளால் அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி பாரம் அதிகமாக மண்ணை ஏற்றிக்கொண்டு வேகமாக வருவதை திருவள்ளூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் கண்டுகொள்ளாததால் இது போன்ற வேகமாக டாரஸ் லாரிகள் திருவள்ளூர் நகராட்சிக்குள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவது இங்கு சகஜமாக மாறியுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களின் அலட்சியத்தால் தற்பொழுது காவல் ஆய்வாளர் ஒருவரின் காரின் மீது டாரஸ் லாரி வேகமாக மோதி விபத்துக்குள்ளாகி அவர் தற்பொழுது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவமும் இங்கு அரங்கேறியுள்ளது. இதனையடுத்து பாரம் ஏற்றி கொண்டு வரும் லாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீது அபராதம் விதிப்பதுடன் அந்த லாரிகள் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்பொழுது இந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.